இந்த வீடியோ 18+ ஹெட்செட் மாட்டிட்டு பாருங்க. இனிமே கூடலூருக்குள்ள எவனாவது நாங்க மேம்பாலம் போட்டு தரேன், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு ஓட்டு பிச்சை கேட்டு வீட்டு பக்கம் வந்தாங்கன்னா, வாயிலே குத்தி அனுப்புங்க. விக்கி TN43 கூடலூர் தொகுதியில இருக்கிற அரசியல்வாதிகளோட அல்லக்கை, எடுப்பு, துடுப்பு, துருப்பு இவங்கெல்லாம் சேர்ந்து மக்களை ஏமாத்தி அரசியல் பண்றதுக்காக புதுசா சில விஷயங்கள கையில எடுத்திருக்கிறாங்க. அதுல 1 கூடலூர் டு குண்டல்பேட்டு மேம்பாலம். 2 கூடலூர் டு ஊட்டி ரூ. 75 கோடி ரோடு ப்ராஜெக்ட். அது நக்கிட்டு போச்சு. 3 சீகூர் சத்தியமங்கலம் வழி கோயம்புத்தூர். இது 3ல எது தேவையான ஆணி, எது தேவையில்லாத ஆணின்றத தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ. யாரோ ஒருத்தர் ரொம்ப நாளாவே இந்த மேம்பாலத்துக்காகவும், ரோடுக்காகவும் அரும்பாடு பட்டுட்டு இருக்கிறாராமா. இந்த TN43 விக்கி இதுக்காக என்னத்த புடுங்கியிருக்காருன்னு கேட்டிருக்காங்க. நான் எதுக்கு அந்த தேவையில்லாத ஆணிய புடுங்கணும்னு கேட்குறேன். அறிவு இருக்கிற யாரும் இந்த மேம்பாலத்தை பற்றி பேச மாட்டாங்க. அறிவு இல்லாதவங்க தான் மேம்பாலத்தை பற்றி பேசுவாங்க. இந்த மேம்பாலம் 10 பைசாவுக்கு பாமரனுக்கு பிரயோஜனம் இல்லாதது. எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சினா நீங்கள் குண்டல்பேட்டை சார்ந்து இருக்கிறீங்களா? இல்லை மிடில் கிளாஸை சேர்ந்த ஒருத்தன் வெளிநாடு வேலைக்கு போகணுன்னா நீங்கள் மைசூர் ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. நம்மளோட வாழ்வும் வாழ்வாதாரமும் கேரளாவையும் கேலிக்கட்டையும் சார்ந்தே இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கூடலூர் டு குண்டல்பேட்டு தேவையில்லாத ஆணி நமக்கு தேவையா? அதையும் தாண்டி கூடலூர் டு குண்டல்பேட்டு ஒரு மேம்பாலம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 2000 கோடி ரூபா ப்ராஜெக்ட் வரும். 2.5 வருஷத்தில் முடிச்சிருவாங்க. ஊருக்குள்ள உள்ள ரோடு கான்ட்ராக்ட்லேருந்து அரசியல்வாதிகள்லேருந்து அதிகாரிகள் வரை எல்லாம் சம்பாரிச்சிருவாங்க. ஆனால் அடுத்த 100 வருஷத்துக்கு உங்கள் குடும்பத்தையே அடிமையாக்கி வச்சிருவாங்க. தொரப்பள்ளி பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அடித்து துரத்தி விட்டு அந்த இடத்துல ஒரு 2 ஏக்கரை வளைச்சி போட்டு அங்கே ஒரு டோல்கேட்டை போட்டு போகிற வர வண்டிக்கெல்லாம் 200 300 சொல்லிட்டு டோலாக வசூல் பண்ணியே நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. இப்போதைக்கு நம்ம நிம்மதியாக போய் வந்துட்டு இருக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையில் ஒன்று டோல்கேட்டு. அது எல்லா டிரைவர்ஸுக்குமே தெரியும், எல்லா ஓனர்ஸுக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு மேம்பாலத்தை போட்டு இப்படி தேவையில்லாத ஆணி நமக்கு தேவையா? இனிமே கூடலூருக்குள்ள எவனாவது நாங்க மேம்பாலம் போட்டு தரேன், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு ஓட்டு பிச்சை கேட்டு வீட்டு பக்கம் வந்தாங்கன்னா, வாயிலே குத்தி அனுப்புங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இனிமே கூடலூருக்குள்ள எவனும் மேம்பாலத்தை பத்தி பேசவே கூடாது. அதே மாதிரி தான் சீகூர் ரோடு. மசனகுடி, வாழைத்தோட்டம், சீகூர், சத்தியமங்கலம் வழி கோயம்புத்தூர் போறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே 3.5 மணி நேரம் தானாமா. அந்த ரோட தொறக்க விட மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி அவ்வளோ அரசியல் இருக்குது. இன்னைக்கு நீங்க கோயம்புத்தூர்லேருந்து கூடலூர் வரணும்னா ஒரு மலை ஏறி இறங்கணும். ஆனா அந்த ரோடு ஓப்பன் பண்ணா நீங்க சமவெளியில 3.5 மணி நேரத்துல வந்துடலாம். ஏன் திறக்க விடாம பண்ணிட்டு இருக்காங்கன்றதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்குது. முதல்ல சொன்னது வீரப்பன் அந்த சத்தியமங்கலம் காட்டுக்குள்ள இருக்கிறாரு, அதனால பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு. வீரப்பனை போட்டு தள்ளினதுக்கப்புறம் திறந்து இருக்கணும்ல. அப்பவும் இதே கூடலூர் பகுதி மக்களோட கோரிக்கையை இவங்க நிராகரிச்சாங்க. எந்த அடிப்படையில் தெரியுமா? அந்த ரோட திறந்தாங்கன்னா யாரோ 2 ஊருக்காரங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சிங்கி அடிக்கணுமாமா. அதனால போராட்டம் பண்ணி அந்த ரோட மூட வச்சாங்க. இந்த கூடலூர் தொகுதியில் இதுவரைக்கும் இருந்த அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அந்த ரோடு ஒரு நாளும் திறக்கப்படாது, திறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு. தெரிஞ்சுமே இவங்க இந்த ரோடை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ கேவலமானவங்க நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, சமீப காலத்தில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கிடுக்கிப்பிடியானது ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த சத்தியமங்கலத்திலிருந்து மைசூர் போகக்கூடிய திம்பம் ரோடானது இத்தனை வருஷம் 24 மணி நேரமும் வண்டி போயிட்டு வந்துட்டு இருந்தது. ஆனால் கடந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரோடையும் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே பைக்கு போகிறதுக்கு கூட அலௌடு இல்லை. அப்படி இருக்கும்போது இத்தனை வருஷமாக பூட்டி கிடக்கிற இந்த ரோடை திறப்பேன் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக்குற விஷயம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரோடு திறக்கப்படணும். எதுக்காக அப்படின்னா, மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக மட்டுமாவது திறக்கப்படணும். வனத்துறையோட வழிகாட்டுதலின்படி ஆம்புலன்ஸ் போகிறதுக்காகவாது அந்த ரோடு அனுமதிக்கப்படணும். அது மக்களுக்கு பயன்படுறதா இருக்கும்.